ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நமது பிடிஎம் கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஆர்பி எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அதே மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ண மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸு அதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ப்ராப்ளம் 4 பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு e பவர் I π/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. z + 1/z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இஜெட்டில் தான் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இஜெட்டுக்கு தான் இந்த லிமிட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். இதில் ஜஸ்ட் இந்த பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது லிமிட் z டென்ஸ் டு e பவர் I π/4 இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா z இருக்குது, அதுவுமே அப்படியே வச்சுக்கலாம். 1/zனா யூஸ்வலாக யாருக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 1/z அப்படின்னா z பாருக்கு ஈக்குவல். இது செப்பரேட்டாக ப்ரூஃபே இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் டேரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1/zனா z பாருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ z ப்ளஸ் நம்ம z பார் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதில் இஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். z ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இஜெட்டுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ z ப்ளஸ் z பார்ன்னு இருக்கா. அதே மாதிரி z பார் அப்படின்னா இதோட காஞ்சிகேட் தானே. அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டான்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டையும் ஆட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டேர்ம் ரிமூவ் ஆகிடும். அப்போ யார் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா z ப்ளஸ் z பார்னு வரும். ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா e பவர் I தீட்டா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது e பவர் I தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டாங்கிற மாதிரி எழுதிக்க முடியும். ஸோ இதை இதோட ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ z டென்ஸ் டு e பவர் I தீட்டான்ற அந்த வடிவத்தில் இருக்குங்களா. அப்போ e பவர் I π/4 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது ஐக்கு I அப்படியே தான் இருக்குது, ஈயும் அப்படியே தான் இருக்குது. அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா π/4ன்னு இருக்குது. ஓகே, அப்போ இந்த தீட்டாவை எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த z ப்ளஸ் z பார்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். டேரெக்டாக நம்ம ஆன்சர் போடுற மாதிரி வரும். ஈஸியாகவும் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ டேரெக்டாகவே நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். z ப்ளஸ் z பார்னு நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். 2 காஸ் தீட்டா, 2 காஸ் தீட்டான்றது இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. தீட்டாங்கிறது என்ன π/4 தானே. ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ 2 இன்ட்டு காஸ் π/4 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதில் இந்த 2 அப்படியே தான் இருக்க போகுது. காஸ் π/4, π/4னா 45 டிகிரின்னு சொல்லுவோம். பைனா 180. ஸோ 180 டிவைடட் பை 4. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 45 டிகிரின்னு வரும். இது ரேடியன் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். பையில் இருந்ததுன்னா ரேடியன் மெஷர்னு சொல்லுவோம். அதை டிகிரி மெஷராக இந்த மாதிரி மாற்றிடலாம். ஸோ அப்போ 45 டிகிரி அப்படின்ற மாதிரி வந்துடுது. காஸ் 45 டிகிரி அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படியே தான் இருக்கும். காஸ் 45னா நமக்கு வேல்யூ தெரியும் 1/√2. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு பதிலாக. அப்போ இந்த 2 எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா √2 இன்ட்டு √2 அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி 1/√2ன்னு இருக்குது. ஸோ இதில் இந்த √2 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா √2 அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான அந்த லிமிட் வேல்யூ. ஓகே, ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/zனா z பார்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஃபுல்லாக இதில் கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைட்லேயே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அழகாக ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ √2ங்கிறது ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்துக்கான லிமிட் வேல்யூவாக கிடைக்கிது. ப்ராப்ளம் 5 பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு -I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஜெட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாகவே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ இஜெட் இருக்க இடத்துலலாம் நீங்கள் -iன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் பார்ட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு -I ஹோல் பவர் 4 அப்படின்ற மாதிரி வரும். இந்த -1 அப்படியே இருக்கும். டிவைடர்லையும் பார்த்தீங்கன்னா -I + Iன்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா -I + I அப்படின்னாக்கா உங்களுக்கு 0ன்ற மாதிரி வந்துடுமா.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஐ பவர் 4 அந்த மாடலில் வருது. ஓகே, மைனஸ் இருந்தாலுமே உங்களுக்கு பவர் ஈவனாக இருக்கிறதுனால ப்ளஸில் தான் வரப்போகுது. அப்போ ஐ பவர் 4னே எடுத்துக்கலாம். ஐ பவர் 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு வந்துடும். ஐ பவர் 4னா 1ன்னு அர்த்தம். மைனஸ் ஐ ஹோல் பவர் 4 அப்படின்னாலுமே உங்களுக்கு 1ன்னு தான் வரப்போகுது. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா 1ன்னு மாறிடும். ஸோ 1 மைனஸ் 1, அப்போ நியூமரேட்டரும் பார்த்தீங்கன்னா 0ன்ற மாதிரி வந்துடுது. அதாவது 0/0ங்கிற அந்த பேட்டர்னில் வந்துடுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுவுமே என்ன பேட்டர்னில் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா z² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1² இந்த மாதிரி நியூமரேட்டர் நம்ம பிரித்து எழுதிக்க முடியும். டிவைடரில் உள்ளது அப்படியே தான் இருக்கும். z + iன்றது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஏன்ற மாதிரி வச்சுக்கணும். a² மைனஸ் b². ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த a² மைனஸ் b²ங்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி வரும். கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி 0/0 இந்த வடிவத்தில் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கான வழி இருக்குது. அப்போ எல்ஹாபிட்டல் ரூல்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்சேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்சேஷன் பண்ணணும். u/v மெத்தடு யூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் uv வந்து அலௌடு. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்போ இதில் நம்ம டேரெக்டாக அந்த எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். லிமிட், இந்த லிமிட்லாம் சேஞ்சஸ் ஆகாது. z → -i அப்படியே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கணும். z⁴ இருக்கா, நமக்கு டிஃப்ரென்சியேஷனில் அந்த x⁴ ஃபார்முலாலாம் தெரியும்ல, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைச்சிடணும். அப்போ z⁴ பண்ணும்போது 4z⁴ வந்துடும். ஒன்று டிக்ரீஸ் ஆயிரும் டிஃப்ரென்சியேஷனில். -1 இருக்குது. இது கான்ஸ்டன்ட் செப்பரேட் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ -0ன்ற மாதிரி போட்டுடலாம். டிவைடட் பை z + i இருக்குது. இஜெட்டை பொறுத்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணோன்னா 1ன்னு வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் இந்த ஐன்றதும் கான்ஸ்டன்ட் பார்ட்டு தான். ஸோ அப்போ 0வாக போயிடும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வேல்யூ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இஜெட் இருக்க இடத்துல -iன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். 4 × -i ஹோல் பவர் 3, 0லாம் விட்டுருங்க. டிவைடரில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. இதில் 4 அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே -i ஹோல் க்யூப்னு இருக்கா, பவர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸை வெளியில் வச்சுக்கலாம். அப்போ -4 அப்படின்ற மாதிரி எடுத்துருங்க. அந்த மைனஸை வெளியில் எடுத்துருங்க. -4ன்னு வந்துடும். i பவர் 3ன்னு இருக்குது. நமக்கு i² வேல்யூ தெரியும், -1. அப்போ i × i² அப்படின்னா அது i³ அப்படின்னு வந்துடும். அப்போ i² வேல்யூ என்ன இருக்குது, -1. அதாவது i × இந்த i அப்படியே தான் இருக்கும். i² வேல்யூ -1. அப்போ -1 இங்கே போட்டுருங்க. அப்போ i × -1 அப்படின்னா -iன்னு வந்துடும். இதுதான் வந்து i³ வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ i³ இருக்க இடத்துல -iன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். -iன்னு வந்துடும். ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. +4i அப்படின்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது இந்த சம்முக்கான அந்த லிமிட் வேல்யூ 4iன்றது தான்.